இவனுங்க பகல் ஃபுல்லா சும்மா இருந்துட்டு நைட்ல மட்டும் தாங்க மொத்த கண்டென்ட் எடுத்து வந்து கொட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் சிஐடி சபரி இருக்காருல, அவரை போட்டு நேற்று நைட் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்படி சொல்ல அவங்களோட சிஷிய பிள்ளைகள் அவங்களோட குடும்பஸ்தார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை கூறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி வன்மத்தை கொட்டுறாங்க பாருங்க, விஷத்தை கக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அக்கா என்னக்கா ஜெயிலுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் திருந்துவீங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி அதே விஷயத்தை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த கனியக்கா ஜெயிலுக்குள்ள போனது வந்து அன்ஃபேர். நானே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனி மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க, இது ஒரு குரூப்பிசம்ல மொத்தமா கனி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அதுக்கெல்லாம் கனிக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்து நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸை போறது இல்லாம வன்மத்தை விஷத்தை அப்படியே கக்கிக்கிட்டு இருக்கீங்களே, அதை ஆப்போசிட்ல இருக்க ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. யாரு? சபரி, ரம்யா, கெமி, இவங்க தான் சொல்றேன். ஏன்னா நீங்களாவது கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா, அக்கா ஏன் கையில முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு சைடுல விக்கல் சிக்கிரம் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆமாண்டா நான் மார்க் பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஆமா நான் மார்க் தாண்டா பண்றேன், நான் மார்க்கர் தாண்டா அப்படின்ற மாதிரி நான் இதுக்கப்புறம் அதை ஒத்துக்க போறேன், பரவாயில்ல என்ன நடக்குதோ பார்த்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன ப்ரோ விக்கல் சீக்கிரம் அப்ப மார்க் பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, விக்கல் சீக்கிரம் மார்க் பண்ணதா இல்லை, ஏங்க அந்த ஆள் மார்க் பண்ணிட்டு தான் இருக்கா, ஆனா என்னன்னா நைட்ல மட்டும் பண்றாங்க, எபிசோட்ல வர மாட்டுது. விஷயம் என்ன தெரியுமா, விக்கல் சீக்கிரம் வந்து இப்ப பார்வதி மாதிரி ஆளுங்கிட்ட மார்க் பண்ணும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓகே பார்வதி கிட்ட இப்படி தான் டீல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க, அதனால அது பெருசா தெரியல. ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டே அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பெருசா தான் தெரியும். ஏன்னா விக்கல் சீக்கிரம் கிட்ட நீ உனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வரணும்னா அவங்க பண்ற விஷயத்தை திருப்பி நீ ஆயுதமா எடுக்கக்கூடாது, அப்புறம் எப்படி உனக்கு சப்போர்ட் வரும்? ரெண்டுமே ஈக்குவலா தான் போவோம். ஈக்குவலா பண்ணிட்டு நான் நல்லவனா இருந்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா நீ நல்லவனா இல்லை, அமைதியா இருந்த மூடிக்கிட்டு இன்னைக்கு தான் வாயை திறந்து பேசுற. இதுல எனக்கு புரியாது என்னன்னா, இவ்வளோ நாள் கனி விக்ரம்லாம் நல்லவங்களா இருந்துட்டாங்களா, அவங்க கனியக்கா சொல்றாங்க இவ்வளோ ரொம்ப நாள் நல்லவங்களா இருந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் பாரு அவ்வளோதான் விட மாட்டேன், நான் இதுக்கப்புறம் ஆடுற ஆட்டத்தில் வந்து எல்லாம் வீடியோ அதிர போகுது அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லாதீங்க, அதை தான் அக்செப்ட் பண்ண முடியல. இவ்வளோ நாள் கேம் ஆடலன்னு வேணா சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நல்லவங்கன்னு உருட்டாதீங்கடா. இங்கே இந்த ஒன்றுமே புரியல, இந்த அமைதியாக இருக்கவனுங்களாம் மெச்சூர்டான ஆள் நல்லவங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கிறானுங்களே. டே ஏன்டா இப்படி ஊரே ஏமாத்துறீங்க? ஆக்சுவலாக நீ அங்கே ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லவன்றது தெரியும். இப்ப விக்கல் சீக்கிரமுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி மாதிரி ஒரு ஆள் வந்து லாக் பண்ணி டார்கெட் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல திருப்பி நீ மார்க் பண்றல, அதுதான் நீ அந்த லாக் பண்ற சிச்சுவேஷன்லயும் நீ வந்து அமைதியா காமா இதோ பாரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கரெக்டா பதில் சொல்லிட்டு இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு வீக்கெண்டான அட்ரஸ் பண்ற பேரு அங்க நீ அந்த மாதிரி பண்ணனா அங்க பர்ஃபெக்டான ஆளு. திருப்பி கூட சேர்ந்து நீ மார்க் பண்ணிட்டு சுத்திட்டு திருப்பி வந்து ஆமா நான் மார்க்கர்னு எல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க தான் போறேன் அப்படின்னு நம்ம சொன்னா நீ மார்க் தான் பண்ணிட்டு இருக்க. விக்கல் சீக்கிரம் மார்க் பண்ணாம சுத்திட்டு இருக்க. நைட் ஆனா போதும் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வேற மாதிரி மாத்தி மார்க் பண்ணிட்டு தான் இருக்க மத்தவங்கள. அது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி பண்ணி அது ஏன் அந்த மாதிரி பண்றாப்லன்னு தெரியல. அதாவது இதெல்லாம் பண்ணு தப்பு கிடையாது. அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்களோ அதுக்கு திருப்பி நீ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற, அது தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் நான் வந்து எப்படி சொல்றது அந்த மாதிரி மார்க் பண்றதே இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டுறல. இதை வந்து பார்த்தீங்கன்னா உன் கனியக்கா கிட்ட வேணா உருட்டிக்கோ, மக்கள்கிட்ட உருட்டாத அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொரு சைடில் கனி இருக்காங்களே அவங்க வந்து சொல்றாங்க இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுல அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு சுபிக்ஷா இந்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிற்கிறோம், பெண்ணு அப்படி பார்வதி அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அந்த சுபிக்ஷாவை ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் நிற்க விட்டுருக்கூடாதா, கொஞ்ச நேரம் நிற்க விட்டுருக்கூடாதா, என்ன இப்போ நடந்திருக்கும் கொஞ்ச நேரம் நிற்க விட்டுருந்தா லூசுத்தனமாக பேசாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் கனியோட பிரெயின் இவ்வளோ பயங்கரமாக யோசிக்கணும்னு எதிர்பார்க்கலங்க. அதாவது பார்வதியை அடித்ததுக்கு சாண்ட்ரா கேட்டது என்னன்னா அக்ரெசிவாக ஆடாதுரா, பெண்கள் ஆண் பெண்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. அங்கே இருக்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை கூட புரிஞ்சிக்காமல் ஒன்று பேசிகிட்டு இருக்கு தாய் கிழவி. அதை வந்து ஆப்போசிட்ல இருக்கவனுங்க கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கேட்டது வந்து பார்வதி அடிக்காத, அதாவது அடிச்சு விளையாடுறது எனக்கு தப்பா தெரிஞ்சு ரொம்ப அக்ரெசிவா அண்ணா அப்படின்றதா சாண்ட்ரா கேட்ட கேள்வி. ஓகேங்களா, கனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்க கூட, அதாவது அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே பெண்களுக்காக நிக்கிறோம்னு சொல்றீங்களா, இப்போ இந்த பொண்ணையும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா அந்த போர்டில் நிக்க விட்டுருக்கலாம், ஏன் போய் எல்லாம் அதை புடுங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அட அறிவு கெட்ட மட்டுமே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவங்க அதாவது எப்படி சொல்றது சுபிக்ஷாவோட இதை புடுங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு யார் கேப்டன் ஆக்கணும்னு தோணுதோ ஸோ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்கள புடுங்குறது இதுதான் அந்த டாஸ்கே. அந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க டிசைட் பண்ணுறவங்க தான் இங்கே கேப்டன் ஆக முடியும், அவன் டிசைட் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது எல்லாம் சுபிக்ஷாவை புடுங்க. இன்னொன்று சுபிக்ஷா கேப்டன் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால புடுங்குறாங்க. இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நிற்க விட்டுறக்கூடாது, ஏன் கால் தாங்க வலிக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று அந்த பொண்ணு கால் தான் வச்சிருக்கோம். இதில் இந்த டாஸ்கில் கண்டிப்பாக சொல்கிறேன் சுபிக்ஷா பிடிக்காம இருந்தால் கூட கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா எஃப்ஜே கானா வினோத்தும் அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க.
வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு கம்பி இருந்தால் கூட 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க போல. கானா வினோத் பார்த்தீங்களா கடைசியில் கம்பியே இல்லை, கடைசியில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி விளையாடுறவங்க மத்தியில் சுபிக்ஷா தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏங்க லூசுத்தனமாக பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அக்கா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குக்கா. அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட அக்ரெசிவாக விளையாடாதானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு டாஸ்க்ல பொண்ணுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இது ரெண்டு எங்க? அதாவது இந்த மாதிரி பேசி பேசி தான் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அன்புன்ற ஒரு கட்டத்தில் வந்து இவ்வளவு நாள் வச்சுட்டாங்க. இப்போ சுபிக்ஷாக்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று அநியாயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு டாஸ்க்ல இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. உனக்கு பிடிக்காதவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நீ எல்லாரையும் பகச்சிக்கும் போது ஆப்வியஸாக உன்னை கேப்டன் ஆக்கணும்னு யார் நினைப்பா? அதுதான் இங்கே ஆக்சுவலாக நீ தனியாக நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தனியாக நின்று போல்டாக வந்து ஆமாம் சார் நான் இந்த மாதிரி கேப்டன்ஸில் நின்று எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி போல்டாக நின்று பேசுறது வேற. இங்கே இந்த மாதிரி கனி ஒரு லூசுத்தனமாக பேசும்போது நீ ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு சபரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு அன்பு, அதுக்கு அன்புக்கு எங்கே அதை விட்டு தள்ளு. நீயும் போயிட்டு இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ உன்னோட மெச்சூரிட்டி, அதாவது இங்கே தான் தெரியுது கனியும் அவங்களோட மெச்சூரிட்டி என்ன, இவங்களோட எதையும் கம்பேர் பண்ணி கனி பேசுகிறாங்க அப்படின்றதுலேயே இவங்க எந்த அளவுக்கு மெச்சூர்டாக பேசுகிறாங்க அப்படின்றது கிளியராக புரியுது. இந்த புரியல இந்த சீசன்ல எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் கிளவரா இருப்பான் அப்படின்னு நினைச்சா ஒருத்தன் கூட இல்லடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்றானுங்க. அதாவது இவன் ஓரளவுக்கு நல்லா கிளவரா இருக்கான்பா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். மறுநாளே அவன் ஒரு சம்பவம் பண்றான். அடா சே இவன் கரெக்டா இருப்பான்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை யோசிப்போம். அவனும் அடுத்த நாள் சம்பவம் பண்றான். ஸோ இங்க வந்து யாரையுமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஓகே இவன் டஃப்பான பிளேயர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கூட சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப டஃபா போயிட்டு இருக்குங்க. இன்னொன்று இந்த கனியன் கேங்கு. ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அடிக்க ரிவெஞ்ச் மோடுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரிவெஞ்ச் மோடு இல்லைங்க, வன்ம மோடு. ஆக்சுவலாக வன்மம் தலைக்கேறிடுச்சு, பார்வதி நினச்சதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதெல்லாம் அநியாயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க நினச்ச வச்சதை சாதிக்கிறாங்க. கனியோட மாஸ்க்கை உடைக்கணும், கனியை முதல்ல இது ட்ரிகர் பண்ணணும், கனியை வந்து உண்மையான கேரக்டரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அடிக்கடி. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அவங்க வந்து பண்ணுறது நெகட்டிவே தான், ஆனால் அது நடக்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே ரிப்ளே அப்போ திருப்பி அடிக்க கூடாதா ப்ரோ? அதாவது இப்ப கனிக்கு வந்து கோவத்தை வெளியே காமிக்க கூடாது. காமிக்கலாம், தப்பே கிடையாது, காமிக்கலான்ற. இப்ப பார்வதி கோவத்தை காமிக்கும் போது எப்படி விமர்சனம் வருதோ அதே மாதிரி கனி காமிக்கும் போது விமர்சனம் வரும். ஏன் அதை ஏத்துக்க மாட்டீங்க? அதுதான் எனக்கு புரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சபரி இப்ப இந்த பிரஷ் விஷயத்துல மாட்டிக்கினான்னு சொல்றதை விட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சபரி எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறானுங்க. டே ஏன்டா இப்படி முட்டு கொடுக்குறீங்க? ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணா அந்த ஸ்ட்ராட்டஜில சொதப்பிட்டான், ஃபைனலா மாட்டிக்கினா. ஸோ மாட்டிக்கினான்றத மாட்டிக்கினான்னு ஒத்துக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது, என்ன பொறுத்த வரைக்கும் அது இஷ்யூவா தான் பார்ப்பேன். இங்க சபரிக்கு இப்ப நான் இது வரைக்கும் சொல்றேன், இந்த சீசன்ல ஒருத்தன் கூட எனக்கு ஃபேவரட் இல்ல. அதாவது இப்ப எப்படி சொல்றது, சாண்ட்ரா இந்த விஷயத்துல பார்க்கும்போது சாண்ட்ரா ஃபேவரட்டா, இல்ல சபரி ஃபேவரட்டா, இல்ல பார்வதி ஃபேவரட்டா, கனி ஃபேவரட்டா அப்படின்ற மாதிரி இந்த சீசன்ல ஒருத்தன் கூட இல்ல. எனக்கு இந்த சீசனை பார்க்கறதுக்கு அவளுக்கு கடுப்பாகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஃபேவரட் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒருத்தன் கூட இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இஷ்யூல யாரு சரி தப்பு அப்படின்றதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஆர் வேலை பார்க்கறது எக்கச்சக்கமான யூடியூபர்ஸே உட்காந்துட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையில் யார் சரி தப்பு. இப்போ என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோஸில் வந்து சில வீடியோஸில் சபரிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன், சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்வதி பட்டு கும்முன்னு கும்மிருப்பேன், நிறைய வீடியோவில் பார்வதி அடிச்சிருவேன். ஸோ வேறு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போனேன் இப்போ நேற்று போட்ட ரிவ்யூவிலே பார்த்தீங்கன்னா கனி வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு அன்ஃபேரான விஷயம், அவங்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ஆனால் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா கனி பண்ணுறது தப்புன்னு தான் பேசியிருப்பேன். ஏன்னா கனி உள்ளே உட்காந்து விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க, அது இதுவா பெண்ணியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, தற்கொலைத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது தற்கொலைத்தனமா இருந்தா தற்கொலைத்தனம் தான் சொல்லணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பக்கட்டை கட்டுறது, கனி பேசுறது வந்து ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க பண்ற தப்பை விட்டுறாதீங்க. அவங்க பண்ற தப்பை வந்து ஓகே இவங்க நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க பண்ற தப்புன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களாவே இருக்கட்டும். இப்போ கண்டஸ்டன்ட்டுக்கு இப்போ எப்படி சொல்றது, நான் ரிவ்யூவரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேசிக்கா ஓகே இவங்க நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பண்ற தப்பை வந்து மறக்கக்கூடாது, சார் மறக்கக்கூடாதுன்னு பாரு, அதை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அவங்க பண்ற தப்பும் தப்புன்ற அக்செப்ட் பண்ணணும். இப்போ சபரி மாட்டிக்கிட்டு எப்படி தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம சமாளிச்சுட்டு இருக்காருல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டியா, ஓகே ஆமா தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான் நான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படின்றது கூட முடிஞ்சிடும். இல்ல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு தான் இருப்போம். அப்படிதான் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா அப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கனி அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறான்றாங்க. இதுக்கப்புறம் தான் கனி 2.0 பார்க்க போறோமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி கனி ஒன்னே பார்த்தீங்கன்னா அன்பு குடோனா இருந்தது, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பாருங்க பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. கனியே சொல்லிட்டாங்களே வேற லெவல் சம்பவம்லாம் கிடைக்க போகுது. இன்னும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.